இந்த நாளும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம், அதனுடைய 27வது வசனம். புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 44 verse 27. நான் ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதி கோரேசின் நாட்களிலே நடக்க இருக்க போகிறதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வற்றி போக பண்ணுகிறவர், நதிகளை வெட்டாந்தரையாக்குகிறார். இந்த நதிகள் எதுவென்றால், பாபிலோனிய ராஜ்யம் தன்னுடைய ராஜ்யத்தை சுற்றிலும் எதிரிகள் வந்து அவர்களை அழிக்க கூடாது என்பதற்காக அவர்கள் பெரிய கோட்டைகளை கட்டி வெண்கல கதவுகளை உண்டாக்கி இருப்பு தாழ்பாள்களை போட்டு அந்த கோட்டைகளை சுற்றிலும் நிறைய நதிகளை உண்டாக்கி வைத்திருந்தார்கள். அந்த நதிகளிலே முதலைகள் அதிகமாயிருக்கும். யாராகிலும் இந்த கோட்டையை தாண்டி வந்து ராஜ்யத்திற்குள் வரலாம் என்று எத்தனித்தால் இவர்கள் முதலாவது அந்த நதிகளுக்குள்ளே நீந்தி முதலைகளை தாண்டிதான் இவர்கள் வர வேண்டும். அதற்குள்ளாக அவர்கள் செத்து போவார்கள். ஆகவே இந்த பாபிலோனிய ராஜ்யம் தன்னுடைய தேசத்தை சுற்றிலும் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து வைத்திருந்தது. இதைதான் இந்த பகுதி சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த நதிகளை கர்த்தர் வற்றிப்போ என்று சொல்லுகிறார். அதை வெட்டாந்தரையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாபிலோனிய ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களை 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் வைத்திருந்த பொழுது அந்த 70வது ஆண்டின் முடிவிலே கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை தர வேண்டும். ஆனால் அந்த பாபிலோனிய ராஜ்யத்திலே பெல்ஷாத்சார் என்கிற ராஜா அவன் ராஜ்யபாரம் பண்ணிக்கொண்டு தேவ ஜனங்களை விடுதலையாக்காமல் தன்னுடைய சிறையிருப்பிலே அவர்களை வைத்திருந்தார். அப்பொழுதுதான் கர்த்தர் கோரேசின் ஆவியை எழுப்புகிறார். இப்பொழுது கோரேஸ் அந்த ராஜ்யத்திற்குள்ளே சென்று இவர்களை விடுதலையாக்க வேண்டும். ஆனால் எப்படி சொல்ல முடியும்? ராஜ்யத்தை சுற்றிலும் நதிகள். ஆம், இப்போதும் கர்த்தர் கோரேசின் ஆவியை எழுப்பிடுதினாலே கர்த்தர் கோரேசுக்கு கொடுத்த ஞானத்தின்படி இந்த பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன்னுடைய வைப்பாட்டிகளோடும் மறுமனையாட்டிகளோடும் பிரபுக்களோடும் விருந்து பண்ணி தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த பாத்திரங்களிலே மது குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் அறியாத வேளையிலே இவன் என்ன செய்கிறான்? இந்த நதிகளை எல்லாம் வற்றி போக பண்ணத்தக்கதாக சில கிரியைகளை செய்து அவன் அறியாமல் இருக்கும் அந்த ராத்திரியிலே அந்த கோட்டை கதவுகளை உடைத்து ஜெயமெடுக்கிறான். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடிலே கர்த்தர் உங்களுக்கு அறியாத வழிகளையும் தெரியாத பாதைகளையும் காண்பித்து சத்துரு நதிகளைப் போல எத்தனை காரியங்களை கொண்டு வந்தாலும் யாரை கொண்டாகிலும் கர்த்தர் அதை முறியடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசியுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது போல ஆழத்தை நோக்கி கர்த்தர் வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரையாக்குவேன் என்றும் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலும் ஆழங்களையும் நதிகளையும் மனுஷ திரள்களையும் சத்துரு கொண்டு வரும் பொழுது அதற்கு ஏற்ற நபர்களை கர்த்தர் உண்டாக்கி கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே வற்றி போக வேண்டிய இடங்களிலே கர்த்தர் வற்றி போக செய்து தடைகளை உடைத்து உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். கண்டிப்பாக கர்த்தர் அதை செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், நம்புங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்யும். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, முடியாது, தவிர்க்க முடியாது, தடைகளை உடைக்க முடியாது என்று சொல்லி பாபிலோனிய வல்லமைகள் தடைகளை உண்டு பண்ணும் போது கர்த்தருடைய வார்த்தை கோரேசை கொண்டு முறியடித்தது போல, தடைகளை உடைத்தது போல, ஜெயம் கொடுத்தது போல உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எந்த இடத்திலெல்லாம் தடைகளை உடைக்க வேண்டுமோ என் தேவன் தடைகளை உடைத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் தருவீராக. ஆழத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் நதிகளை பார்த்து வெட்டாந்தரை ஆக்குவேன் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தண்ணீர்களைப் போல சத்துரு எங்கெல்லாம் வெள்ளமாய் வருகிறானோ அவைகளை எல்லாம் கர்த்தர் வற்றி போக பண்ணுவீராக. உங்களுடைய பிள்ளைகளை ஜெயமெடுக்க வைப்பீராக.
நீண்ட நாட்களாக சிறையிருப்பில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாவதாக. தேவனுடைய வல்லமை அதை செய்வதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தயவு உடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் தாங்கட்டும். துதி, கனம், மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.